காலபுருஷ சக்கரத்துல 10வது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. அது உங்கள பொறுத்தவரைக்கும் ஆயுள்காரகன், தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இதனாலவே எல்லாரும் சொல்றது என்னன்னாக்கா, இதுக்கு வாயில தான் சனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளிப்படையா பேசி விட்டுருக்கு. யாருனாலும் பார்க்கவே மாட்டீங்க. உண்மைய உடைத்து பேசுறதுல மகரத்த அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யார்ட்டயும் இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம் சுத்தமா கிடையாது. இதனாலவே இவங்கலாம் வந்து இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கு அன்ஃபிட்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்களுக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒதுக்கியும் வைப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதில்ல. மகரத்த வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பட்டுப்படான்னு பேசிருவாங்க. நீங்க தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ, கூட பொறந்தவங்களோ, பெத்தவங்கள யாரா வேணா இருங்க. நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாவே இருக்கட்டும். கட்டுன உறவுகளாவே இருக்கட்டும். தப்புன்னா தப்பு தான். புரியுதுங்களா? தேங்காய் உடைச்ச மாரி பேசிருவாங்க. யாருக்குமே அடிபணிஞ்செல்லாம் வாழ மாட்டாங்க. உண்மையா இருந்ததுன்னா கால்ல கூட விழுந்துருவாங்க. இவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா. உண்மை இல்லன்னா, இவங்க தலைய நீங்க வெட்டுறன்னு சொன்னா கூட பரவால்ல. தலைய கூட வெட்டிக்கோ. ஆனா உண்மைக்கு புறம்பா நான் எதையும் பண்ண மாட்டேன். இதுதான் மகரம். அட ரொம்ப கரெக்ட்டான ஆளுங்களே! நல்லா ஏகபோக வாழ்க்கை வாழ்வாங்களே! அப்டின்னா அதுவும் கிடையாது. அப்போ நல்லா ஜாலியா தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்த உருவாக்கி அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? அதுவும் கிடையாது. எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கக்கூடிய நேரத்துல, பாசம், நம்பிக்கை இந்த 2 விஷயத்துல இவருடைய எதிரிகள் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாசமா பேசி கவிழ்த்துடுறாங்க. இல்ல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையா இருக்கிற மாரி நடிச்சு இவங்கள வந்து ஏமாத்திர்றாங்க. இவங்கள ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தங்களுடைய தேவைக்கு வந்து பயன்படுத்திர்றாங்க. ஒரு பிரச்சனைய இவங்கள முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனைய ஃபுல்லத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது. பின்னாடி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிருவாங்க. இவங்களுடைய பிளஸ் என்னன்னாக்கா, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களுடைய மைனஸ் என்னன்னாக்கா, இதுவும் தான். ஏன்னா இத வச்சு தான் நெறைய பேர் இவங்க கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்கணும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையா இருக்கிற மாரி ஒரு கடல்ல தண்ணிய வச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஏதோ ஆக்டிங் குடுத்துட்டா போதும். ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாறும். குறிப்பா பண விஷயத்துல பல கோடிகள இழந்திருப்பீங்க. உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாரி பல ஆயிரங்களாவது இழந்திருப்பீங்க. இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? சோ இப்படி பாசத்துக்கும், நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நெனச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்களா? ஆனா, இந்த நேரத்துல உங்கள காப்பாத்தன்னு நெனைக்கிறது யார் தெரியுமா? உங்களுடைய அதிபதி நெனைக்கிறார். "சாமி, அமைதியா இரு. என்னால இது நாள் வரைக்கும் உனக்கு வந்து பாதுகாப்பு குடுக்க முடியல. உனக்கு ஒரு நல்லத செய்ய முடியல. ஒரு 138 நாட்கள் உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். யாரையும் உன்ன எதுவும் பண்ணாத மாரி தடுத்து நிறுத்திக்கிறேன். உஷாரா வரக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்தி பொழச்சுக்கோ" அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி என்னம்மா இவரு எனக்கு நல்லது பண்ண போறாரு? இது நாள் வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவர அதிபதியா வச்சிருந்தாலும் தான் என்னவோ தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூதுவா தெரிய மாட்டுது. இந்த சூழ்ச்சி பேசுறது தெரிய மாட்டேங்குது. இந்த சைஞ்ச காட்டிக்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. நீங்க அதெல்லாம் எதையும் பண்ண வேணாம். உண்மையா வரக்கூடிய வாய்ப்ப நீங்க எப்பவும் போல உங்களுடைய குணாதிசயங்களோட வாழ்ந்தா போதும். நல்லா இருந்துக்கலாம். அப்படி என்னம்மா இவர் நல்லது பண்ண போறாரு? இனி நடக்கிறது எல்லாமே சுப பலன்களா நடக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா கூட சரி, அதுல பணவரவு இருக்கும். நிதிநிலை வலுவா இருக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழில் ரீதியா, வணிக ரீதியா, உத்தியோக ரீதியா, குடும்ப வாழ்க்கை ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா, எல்லா விதங்கள்லயுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுது. உங்க எதிரிகள என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி, உங்கள வீழ்த்துறதுக்கு முடியவே முடியாது. உங்களுக்கு தீங்கு நெனச்சாலே போதும். அவங்க வாழ்க்கை அதோ கதிதான். சோ உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம தெறிச்சு ஓட போறாங்க. புரியுதுங்களா? அது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பான காலங்க. ஆளும் கட்சிக்கிட்டயும் உங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் அரசியல்ல ரூ. 1 சம்பாதிக்கலன்னு நெனச்சவங்க கூட வருமானம் அதிகமா பெற போறீங்க. அதேபோல உத்தியோக பணிகள் இருக்கீங்களா? உயர் அதிகாரிங்க கிட்ட உதவி கிடைக்கும். குழந்தைகள் பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில வெற்றி கிடைக்கும். வருமானம் அதிகமா கிடைக்கிறதால உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் கூட்டு தொழில் செய்றீங்களா? புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. உங்களுக்கான மதிப்பு, மரியாதை சமுதாயத்துல அதிகமாகுது. சோ எப்படி பார்த்தாலும் சரி, சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள குடுக்குறாரு. இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். குறிப்பா தாய் வழியில. உங்கள விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் வந்து சேருவாங்க.
உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க. உங்களுடைய நன்மதிப்பு உயரப் போகுது. அதிகமா பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பா கல்வியில, கலையில வெற்றி கொடியை நாட்டப் போறீங்க. செய்யக்கூடிய தொழில்ல வளர்ச்சி உண்டாகுது. பழைய வாகனத்த மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம், நல்லா வசதியான வாகனத்த வாங்க போறீங்க. உடல் நலன்ல எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க. சரியான நேரத்துல சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவுகள எடுத்துக்க வேணாம். ஏன்னா, சனீஸ்வர பகவான பொறுத்து உங்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சிய குடுக்குறப்போ, ஆரோக்கியத்துல கொஞ்சம் இடர்தல குடுப்பாரு. நோய் வராம பார்த்துக்கிறது மட்டும் தான் மகரத்துடைய ஒரே வேலை. அதேபோல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க. உறவ தக்க வச்சுக்க பாருங்க. தக்க சமயத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். மனசுல இருந்த வருத்தங்கள் மறையுது. எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள வெளியில காட்டிக்காம இருந்தீங்க இல்லையா? இனி அந்த அவஸ்தையும் உங்களுக்கு வேணாம். மனசுல கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போக போகுது. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு, இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில, உங்க கையில பண வரவு தாராளமா இருக்க போகுது. புதிய உறவுகள் உங்கள வந்து சேரப்போகுது. வருமானம் பெருகும். புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த விஷயத்த வந்துட்டு மகரம் செய்யக்கூடாது. என்ன தெரியுமா? உங்கள பத்தின ரகசியங்கள யார்ட்டயும் சொல்லக்கூடாது. அது எப்பேர்ப்பட்ட உறவா இருக்கட்டும். பிளட்ல கலந்த உறவா கூட இருந்துட்டு போது. சொல்லக்கூடாது. அத மட்டும் பாதுகாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். எல்லா விஷயங்களுமே நல்ல உயர்வு இருக்கும். அதேபோல நேர்மறை எண்ணத்த அதிகமா வளர்த்துக்கோங்க. இது நடக்காது, செய்யாது அந்த பேச்சு நீங்களும் நினைக்காதீங்க. யாராவது அந்த மாரி நெனச்சா கூட பக்கத்துல சேர்த்தாதீங்க. அது பங்கு வர்த்தகத்துல லாபம் குவியும். தொழில்லையுமே அதீத லாபத்த பார்ப்பீங்க. தந்தை வழி உறவுகளாலயுமே அனுகூலமான பலன் உண்டு. உங்களை ஏத்தவங்கலாம் இப்ப அடங்கி போவாங்க. தொழில்ல ஏற்படுத்த இடையூறுகள் விலகுது. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வரவு கிடைக்குது. மனசுக்கு அமைதி உண்டு. நிம்மதியா தூக்கம் வரும். உடல் உபாதைகள் முழுமையா உங்கள விட்டு விலக போகுது. குடும்பத்திலுமே மருத்துவ செலவுகள் ஏற்படாது. வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கையை நடத்த போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிங்க உங்களை நம்பி நிறைய பொறுப்புல ஒப்படைப்பாங்க. உடல்ல இருந்த சோர்வு, மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே மறையுது. இப்படி தோற்றத்திலேயே ஒரு பொலிவு உண்டாகுது. கூட வேலை பார்க்குறவங்க பகையே மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்துல நெறைய விஷயங்கள சிறப்பா கத்துக்க போறீங்க. வெற்றியும் அடைய போறீங்க. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் போட்டியாவது, ஒண்ணாவது எல்லாத்தையும் ஒரு கை பார்க்க போறீங்க. பண விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க. மத்தபடி சுகபோக வாழ்க்கைக்கு ஒரு குறையும் இருக்காது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மேலிடத்துல கணிசமான ஆதரவை பெறுவீங்க. தொண்டர்கள் மத்தியிலயும் சரி, நல்ல ஆதரவோட இருக்க போறீங்க. விவேகத்தோட செயல்பட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க. உங்க மனசு சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. மத்தவங்க யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செவி சாய்த்தா கூட சரி. உங்களுக்கு தோல்வி தான் தொடரும். ஓகேங்களா? அதே போல கலைத்துறைகளுக்கு உங்களுடைய வேலைகள் அனைத்துமே சுமூகமா முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். உங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகள மட்டும் தவற விடாதீங்க. சின்ன வாய்ப்பா இருந்தா கூட சரி, அத பயன்படுத்துங்க. பெரிய வாய்ப்புகள் வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா அமையும். பொருளாதாரத்துல வசதிகள் மேம்படுது. பெண்மணிகள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அப்புறம் பாருங்க, எதுவுமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது. படிப்பு விஷயத்த பொறுத்தவரைக்கும் படிப்பிலுமே தெளிவான சிந்தனையோட நல்ல மதிப்பெண்களை அள்ளி எடுக்க போறீங்க. நண்பர்களும் உங்களுக்கு வந்து உதவிகரமா இருப்பாங்க. விளையாட்டுலுமே நீங்க எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிகளுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குதுங்கிறத பார்த்துருக்கோம். இதோட குறிப்பிட்டு ஒரு 15 விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த சனி சுபகன் வக்ரகதி காலத்துல மகரத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, 7:30 சனி விழக்கூடிய காலமா இருந்தாலும் மருந்து மாத்திரைன்னு அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஆரோக்கியத்துல குறைவு இருக்காது. கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி. கடன் பிரச்சனையிலேருந்து நல்லதொரு தீர்வு தேடி வரும். குடும்ப விஷயங்கள்ல உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும். 2வது விஷயம், குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகுது. அழகிய வாரிசு உருவாகும். திருமணத்துக்காக காத்துட்டீங்களா? உங்களுக்கு நல்ல தகவல் வரும். பலருக்கு சொந்த வீடு கனவு நனவாகும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. 10 பைசா கையில இல்லைன்னு சொன்னா கூட சரி. கடன் பட்டாவது சொந்த வீட்டுல குடியேறுவீங்க. 3வது விஷயம், பேச்சுல கவனமா இருங்க. யார் என்ன செஞ்சாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, தலை குனியாம தலை நிமிர்ந்து நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு தப்பும் கிடையாது. நீங்க எடுத்த காரியங்கள் ஏதாவது ஒரு வகையில தடைப்பட்டாலையும் தாமதப்பட்டாலையும் கடைசியில அது நல்ல நிலையில நடந்தே முடியும். இனி தொட்டதெல்லாம் தொடங்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல்நல மேன்மை இருக்கு. இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாகுது. அதே போல பிறந்த வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் வம்பலுக்கு எதா இருந்தாலும் அது தீர்ந்து போகுது. 5வது விஷயம், நல்ல வேலை கிடைக்கும். பதவி கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச இடமாற்றம் கிடைக்கும். ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு உயர்வை தான் கொடுக்க போகுது. பண வரவு இருக்குது. பங்குச்சந்தையில கவனமா இருந்துக்கோங்க. பெண்களை பொறுத்திருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்குது. இணையதளங்கள் மூலம் புதிய தொழில்களை தொடங்க போறீங்க. தொட்டதிலுமே தொடங்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அமோகமான வளர்ச்சியை இந்த வக்ர காலம் கொடுக்க போகுது. 7வது விஷயம்,
புதிய கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நிறைய பயணங்கள் போகக்கூடாது. மற்றபடி உடல்ல மேம்பாடு இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில சிறந்து விளங்க போறீங்க. 8வது விஷயம், பூர்வீக சொத்தை மாற்றி அமைக்க போறீங்க. பிள்ளைகளுடைய உயர் படிப்புக்காக, திருமணத்துக்காக அதிகமாக செலவு செய்வீங்க. 9வது விஷயம், அந்தஸ்து உயரது சமுதாயத்தில். சொத்து விவகாரங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. 10வது விஷயம், சில நேரங்களில் சில விஷயங்கள்ல பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உஷாரா இருந்துக்கும். மற்றபடிங்க, நீங்க எதிர்பார்க்கும் காரியங்கள்ல வெற்றி பெற கொஞ்சம் சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் கொஞ்சம் திட்டம் போட்டீங்க, கொஞ்சம் நிதானமா யோசிச்சீங்கன்னா அதை அழகா சமாளிச்சிடலாம். அதீத வேலையினாலையும் புதிய வாய்ப்புகளாலையும் கொஞ்சம் உறக்கம் இல்லாம உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து 11வது விஷயம், பேச்சில்ல செயல்ல கவனம் தேவை. வேலையில் இருக்கீங்களா, அதிகாரிகிட்ட கவனமா இருங்க. அரசியல் இருக்கிறவங்க விளையாட்டா கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரும் சச்சரவை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையுமே ஆழ்ந்து ஆலோசிக்காம பேசிடாதீங்க. 12வது விஷயம், நீங்க தொட்டதெல்லாமே தொடங்குன்னு சொல்லிட்டு அமோகமான காலம் இது. நம்பிக்கைக்கு உகந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுவாங்க. உங்களுடைய எத்து நின்னவங்களாம் உங்களுடைய நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. 13வது விஷயம், புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல, புதிய முயற்சிகள்ல அனுபவசாலியுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுங்க. அது நல்லது. 14வது விஷயம், வியாபாரிகளை பொறுத்திருக்கும் கடையை நவீனமயமாக்குவீங்க. அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்களை வேலையில அமர்த்த போறீங்க. விளம்பர யுக்திகளை சரியாக பயன்படுத்தி பழைய சரக்குகளை விட்டு தீர்க்க போறீங்க. திடீர் லாபம் அதிகமாகும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. சொத்து சேரும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்ப கிடைக்க போகுது. 15வது விஷயம், பிரச்சனை தந்துட்டு இருந்த மேலதிகாரியும் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. தடைப்பட்ட பதவி உயர்வு இப்ப கிடைக்கும். உடனே கிடைக்கும். எது சரியாக இருந்தாலும் சரி, யார்ட்டுமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. என்ன செய்ய போறீங்க, உங்க மனசுல என்ன இருக்கு, பேச்சுல செயல்பாடுகள்ல மத்தவங்க கணிக்காத அளவுக்கு ரகசியமா இருந்துட்டீங்கன்னா போதும். மகரத்தை ஒருத்தராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து இந்த வக்ரகதி காலங்கிறது மகரத்துக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வக்ரகதி காலம் எப்படி இருக்க போகுது. உத்திரடாம் அக்ஷரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நினைச்ச செயல்களில் வெற்றி கிடைக்கும். எதுலனா அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாக போகுது. சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. வருமானம் அதிகமாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதுசாக இடம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அது சம்மந்தப்பட்ட முயற்சி, தொழில் தொடங்குற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும். பாதிப்புகள் இருந்து முழுசா விடுதலை கிடைக்கும். நெருக்கடிகள் விலகுது. இதை தாண்டி தொழில் ரீதியா பொதுவாக சொன்னா கூட சரிங்க, நிம்மதியா இருக்க போறீங்க. குடும்பத்துல குறிப்பா நிம்மதி, ஒற்றுமை பலப்படுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலக போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதில் திருமணம் நடக்கும். பொன் பொருள் சேரும். பூமி வாகன சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த திருவோணம் நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான காலகட்டங்க. எப்படின்னா, சனி பகவானால இனி சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. எதிர்பார்ப்பு நிறைவேறுது. வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. பணவரவு அதிகமாகுது. குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் விலகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. இதோட புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. தொழில கவனம் செலுத்த போறீங்க. உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீட்டெல்லாம் மாத்தி அமைக்க போறீங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேரப்போகுது. செல்வாக்கு உயருது. வருமானம் அதிகமாகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகமாகுது. பட்டம், பதவின்னு ஆசைகள் எல்லாமே இப்ப பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்குமே செல்வாக்கு உயருது. தொழில்ல எதிர்ப்புகள் மறையுது. போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. உடல் இழந்த அந்த பாதிப்புகள், வம்பு, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே சரியாகுதுங்க. இன்னும் தெளிவா சொன்னாக்கா, தொழில் ரீதியா இல்ல வேலை பார்க்குறீங்களா, எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் உண்டு. அடுத்ததா அவிட்டம் நட்சத்திரம். எதை பண்ணாலும் சரி, எதுவுமே கைக்கூடி வராம இருந்த உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம்தான். எப்படி சொல்றேன்னா, சங்கடங்கள்ல இருந்து முழுசா விடுதலை கொடுக்குறாரு சனீஸ்வர பகவான். நீ நினைச்சதை எல்லாமே நடத்தி கொடுக்குறாரு. குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயுமே நன்மைகள் அதிகமா போகுது. பண வரவுல இருந்த தடைகள் விலகுது. உடல்நிலை சீராகுது. இது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. தொழில வளர்ச்சி, வியாபாரத்துல லாபம், வாழ்க்கையில முன்னேற்றம், இப்படி எல்லாமே நல்லதா. குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறாரு. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. இது நாள் வரைக்கும் நல்லதுன்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். எல்லா விதமான நெருக்கடியுமே விலக்கி வைக்கிறார். பணவரவை அதிகரிச்சு வைக்கிறார். செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார். பிரச்சனை, வம்பு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கிறார். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்கிறார். செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார். இது மட்டும் இல்லாம பொதுவா சொன்னாலும் சரி, தொழில் ரீதியா சொன்னாலும் சரி, இல்ல உத்தியோக பணி ரீதியா சொன்னாலும் சரி, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ, ஆரோக்கியம், கல்வி விஷயம் எல்லா விதங்களிலுமே சிறப்பான முன்னேற்றம். குறிப்பா புதிய சொத்து வாங்கக்கூடிய உடைய எண்ணங்கள் நிறைவேறுது. பதவி உயர்வு கிடைக்குது. பொருளாதார நிலையில உயர்வு. எதிர்பார்ப்புகள் தள்ளி போன காலம் போய் எதிர்பார்த்தது உடனே நடக்கும்.
பணவரத்து தடைகள் விலகுவதனால செயல்பாடுகள்ல வேகம் எடுப்பீங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உடைய அதிபதிங்கிறவரு இந்த வக்ர காலத்திலயுமே அதிர்ஷ்டத்தை தான் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஸோ இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிலைச்சிருக்குனாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம நவகிரகங்களை வெற்றக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு 8 எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்குமே கருப்பு நிற உடைகளை அணிவித்து அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து அதே போல 8 நபர்களுக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வத்தை செல்வாக்க பேரு புகழ் பட்டம் பதவின்னு எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும். வாழ்த்துக்கள்.